Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல புஷ்பாஞ்சலி நர்சரியில எப்படி நம்ம ரோஸ் செடி வாங்குறது நிறைய பேர் கேக்குறீங்க. அந்த மாதிரி எந்த கொரியர்ல அனுப்புவாங்க, நம்ம ஆர்டர் பண்ணி எத்தனை நாள்ல நமக்கு கைக்கு வந்து செடி சேரும், செடி எப்படி வரும், வந்த செடியை நம்ம எப்படி நடவு பண்ணனும், அதை எப்படி கேர் பண்ணனும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன். இருந்தாலுமே கொஞ்சம் பிரீஃபா இந்த வீடியோ போடலாம். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். புஷ்பாஞ்சலி பிரணபிர் நர்சரிக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது, புஷ்பாஞ்சலி பிரணபிர்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அது மூலியமாகவே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு புஷ்பாஞ்சலி பிரணபிர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோஸ், அதாவது டிஏ ரோஸு, கிளைமிங் ரோஸு, ஹச்டி வெரைட்டின்னு இருக்கும். இதில் பை நவுன் இருக்குது பாருங்களேன், அதில் கொடுத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வரும். அதெல்லாமே கார்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து செக் அவுட்னு வரும். நீங்கள் செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எப்படி கட்டணும், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான், கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிபேலையோ ஃபோன்பேலையோ நம்ம அந்த மாதிரி தான் வந்து அமௌண்ட் கட்டிக்கிற மாதிரி வரும். நாம் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே அவங்க மெயில் பண்ணுவாங்க. மெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் 1 வீக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன் தி வேன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. ஆன் தி வேன் மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் ஆன் தி வே மெசேஜ் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி போடுறாங்கன்னா நாளைக்கே கையில் கிடச்சிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4-5 நாள் ஆகுது. முன்னாடிலாம் டிடிடிசியில் அனுப்புவாங்க. டிடிடிசியில் அனுப்புனாங்க அப்படின்னா இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கே வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸில் அனுப்புகிறாங்க, ப்ளூ டாட் கொரியர் சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 4-5 நாள் 5 நாள் ஆகுது கரெக்டாக. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா துருகமில் ப்ளூ டாட் இல்லை, கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. ஸோ நான் கள்ளக்குறிச்சிக்கு போய் தான் எடுத்துகிட்டே வந்தேன் இந்த டைமு. ஏன்னா அவங்க இப்போ தான் சொன்னாங்களே, நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம், முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறமா சரி போட்டாச்சேன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சிக்கே போட்டு விடுங்க, துருகம்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கள்ளக்குறிச்சி பின்கோடு கொடுத்து கள்ளக்குறிச்சிக்கே போட்டு விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நேற்று ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வந்ததே. பிளான்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்திருந்துச்சு. இதுவே 2 நாள் வந்திருந்தது அப்படின்னா இன்னமும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 4-5 நாள் ஆயிடுச்சுல, அந்த பேக்கிங்குள்ளாரே இருக்குல்ல செடி, 2 நாளில் வந்துச்சுன்னா இன்னமும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து ப்ளூ டாட் இருக்கா, இல்லை உங்களால் போயிட்டு பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஆர்டர் போடுறவங்க போடுங்க. அது மாதிரி எல்லா டைமுமே 1 வீக்குள்ளே நம்மளுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இந்த நர்சரி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் சர்வீஸில் தான் வரும், ஃப்ளைட்டில் தான் அவங்க வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துடும், சென்னைக்கு வந்து அங்கேருந்து தான் இங்கே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மழை டைமில் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் ஆனால் கண்டிப்பாக அமுச்சிடுவாங்க, சீட்லாம் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து மாற்றி அமுச்சிடுவாங்க. வேறு இப்போ டிஏ ரோஸ் வாங்குகிறோன்னா டிஏ ரோஸ்க்கு பதிலாக நார்மல் ரோஸ் கொடுத்துருவாங்க. நார்மல் ரோஸ்லேயே நம்ம வேறு ஒரு ஐடி போட்டிருப்போம், ஆனால் அவங்க வேறு ஒரு ஐடி போட்டுருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். செடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் களிமண் வச்சு கட்டி அனுப்புவாங்க. நம்ம அதை வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுட்டேன். ஏன்னா களிமண் நல்லா இறுகி போயிருந்துச்சு. நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேர் ரூட்டாக ஆக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடி வச்சோம் அப்படின்னா செடி நல்லா வளரும். நீங்கள் அந்த களிமண்ணோடவே நட்டுட்டீங்க அப்படின்னா செடி வந்து 90% போயிடும். ஏன்னா அதுலேருந்து வேர் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதனால் ஃபுல்லாகவே எடுத்து கழுவிட்டு சாஃபில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பாட் பண்ணுங்கள். இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண், தொழு உரம், மணல், இது 3மே பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா பேர் ரூட்டாக வைக்கிறவங்களுக்குள்ள மண் நல்லா பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா ஈஸியாக வளரும். அந்த மாதிரி மண்ணும் சீக்கிரம் ட்ரை ஆகும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோகோபீட் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் கோகோபீட் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரம் மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும், டைபேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோலே போட்டிங்க அப்படின்னா மண்ணும் சீக்கிரம் ட்ரை ஆகும், நம்ம ஃபீட் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், டைபேக்கும் ஜாஸ்தி வராமல் இருக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம லக்கி பொறுத்து தான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மட்டும்தான் அனுப்புவாங்க. அதனால் பிளான்ட் வந்து இப்படி தான் வரும் அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம லக் பொறுத்து தான். நல்ல பிளான்ட்டும் சம்டைம்ஸ், அதாவது ஒரு வெரைட்டி நம்ம போடுறோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக கொஞ்சம் பெருசாகவும் அமுச்சிருவாங்க, இல்லைனா ரொம்ப குட்டியாகவும் அமுச்சிருவாங்க, ஒரே கிளை தான் இருக்கும் அந்த மாதிரியும் அமுச்சிருவாங்க. எனக்கு இந்த டைம் வந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாரான பிளான்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு.
அந்த மாதிரி பெரிய பாட்டில் நடக்கூடாது, 6 இன்ச் பாட்டில் நடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிரவுண்டில் வைக்க போகிறீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் வளர்த்துட்டு ஒரு 4-5 மாதம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே நிலத்தில் வைக்கலாம். டைரெக்டாக கொண்டு போய் பேர் ரூட்டை நீங்கள் நிலத்தில் வச்சிங்க அப்படின்னா வெயில் சப்போஸ் 2 நாளைக்கு ஜாஸ்தியாக அடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு காஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம்ல சாஃபில், அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கொடுத்துருங்க. நம்ம ஏன் சாஃபில் ஊற வைக்கணும், சாஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. கம்பல்சரி சாஃப் கொடுக்கணுமான்னு. வேரழுகள் வராமல் இருக்கும் நம்ம சாஃப் யூஸ் பண்ணக்குள்ள, அதுக்கு தான். சப்போஸ் உங்கள்கிட்ட சாஃப் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாஃபில் ஊற வைக்காமையும் நட்டிருக்கேன். இருந்தாலும் சாஃப் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஷேடில் வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 நாள், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா செமி ஷேடில் வச்சுருங்க, வெயிலில் வைக்காதீங்க. மழை பெய்யுது அப்படின்னா மழையில் தாராளமாக வைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டக்குன்னு ட்ரைன் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறக்குள்ளே நீங்கள் வந்து மழையில் வைக்கலாம். தண்ணி தேங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேரழுகள் வந்துடும், செடி வந்து போயிடும். அந்த மாதிரி செடி நட்டுட்டு அந்த நியூ க்ரோத் வளைஞ்சிருக்கும்ல, அது அந்த மாதிரி மொட்டு லீஃபு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் நம்ம நட்டதுக்கப்புறம் அதில் இருக்க லீஃப் எல்லாம் பழுத்து கொட்டிடும். நாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நுனியில் வந்து அந்த மொட்டு காஞ்சி போயிருக்கும், லைட்டாக வாடின மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். வெறும் குச்சி மட்டும் வச்சு வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரோத் பார்த்திங்கன்னா டக்குன்னு வரும். ஸோ இவ்வளோ தான் இது. அது மாதிரி செடி வச்சதுக்கப்புறம் மந்த்லி அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இந்த 5 செடியும் இப்போ நட்டுட்டோம், இன்றைக்கி நட்டிருக்கேன் நான். இதை வந்து மந்த்லி அப்டேட் நான் போடுறேன். இந்த 5ல் எவ்வளோ எத்தனை வந்திருக்கு, எத்தனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.